தம்பி நம்ம வந்து இப்போ கேஸ் வெல்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது என்ன வெல்டிங்னாக்கா டிக் வெல்டிங். டிக் வெல்டிங்கா? ஆமாம், இது பேர் தான் டிக் வெல்டிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் ஃபேஸ் மிஷினில் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயா, அப்புறம் இன்னொரு விஷயம், இது மனுஷனை மாயாஜாலம் ஆக்கிற பெட்டி மட்டும் இல்லைங்க, செத்த பணத்தை எந்திரிச்சு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற அந்த மிஷினை காமிங்க. அந்த மிஷின் வந்து இது இருக்கு பாரு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்க்குறப்ப நார்மல் மிஷின் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல டிக்கு ஆர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம டார்ச் சொருவறதுக்காக இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ரெண்டு அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம எப்பயும் போல எர்த்தை யூஸ் பண்ணி நம்ம வெல்டிங் அடிக்கணும். ஸோ இது வந்து நம்ம டிக்கு தேவையில்லை அப்படின்னா ஆர்க்ல மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம அடிக்கலாம். ஓகே, என்னங்கிற இப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா? சரிங்க, இதெல்லாம் ஓகே. பேசிட்டு இருக்கப்போ டார்ச் ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அப்படின்னு என்னது டார்ச் அப்படின்னா? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி. இது வழியா கேஸ் வரும், ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல இருந்து கரண்ட் வரும். இந்த கரண்ட்டும் இந்த கேஸும் சேர்ந்து தான் வந்து என்ன ஆகும்னாக்கா டிக்கு வெல்டிங்கா வந்து வெல்டிங் அடிக்கும், ஓகேவா? உண்மையிலே ஜோக்கர் தான். ஸோ இதுல யூஸ் பண்ற ராடு அப்படி இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து நார்மலான கம்பி கிடையாது. இதுக்கு பேர் தான் டங்ஸ்டன் ராட். தாமஸ் எடிசன் வந்து ஆரம்பத்துல பல்புக்காக யூஸ் பண்ணார் இல்லையா, அந்த மெட்டீரியல் தான் இது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ அதனால நீயும் டவுட்ல கேட்குற, ஓகே. அதனால வந்து இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து யாரு கண்டுபிடிச்சாரு? பல்பு கண்டுபிடிச்சாரு. அவர் தான். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அதாவது டார்ச்னு சொன்னேன் இல்லையா, அது பேரு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த டார்ச் வழியா கேஸ் வரும், இந்த டார்ச் உள்ள இருந்து கேஸ் வரும். ஸோ அதை வந்து இது ஒரு ஸ்பார்க் மூலியமா நம்ம வெல்டிங் அடிக்க போறோம். அதனாலதான் வந்து இதுக்கு பேரு டிக் வெல்டிங் அப்படி சொல்லுவாங்க. சரி, ஓகே. நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். இப்ப டிக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு நீ கேட்கணும் இந்த இடத்துல. ஸோ நீ கேட்கல, அதனால நானே அதை சொல்றேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. சரி மறந்துடா. டிக்கு அப்படின்னா என்னன்னா, ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் நான் சொல்றேன். டார்ச் இன்னட் கேஸ். கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். எப்படி வெல்டிங் அடிக்கணும் அப்படி சொல்றேன், நீ வந்து பாரு. ஸோ ஆனா இதை வந்து ரொம்ப சேஃப்டியா தான் பார்க்கணும், ஓகேவா? நீ வந்து கிளாஸ் போட்டு தூரத்துல நின்று பார்த்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை கிடையாது. கிளாஸ் போட்டு பக்கத்துல நின்று பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நிறைய பிரச்சனை வரும். ஸோ அது மட்டும் இல்லை, இது வந்து நார்மலா அடிக்கிற ஆர்க் வெல்டிங் மாதிரி கிடையாது. இதுல நிறைய சைடு எஃபெக்ட் கூட இருக்கு. எல்லாவும் பார்த்துப்பா. ஸோ அந்த சைடு எஃபெக்டை பத்தி நான் வந்து உனக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். அதாவது இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் மறக்காம டெக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நிறுத்து. இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னடா இன்னொரு டவுட். அந்த ராடு மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்கு. கதை கேட்க ரெடியாடா. இது எப்படி அடிக்கிறது? இது வந்து பாத்தீங்கன்னா பிளெயின் எஸ்எஸ் ராடு இது, ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு மெக்னீசியம் சொல்லிட்டு ஒரு மருந்து ஒண்ணு இருக்கும். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றி. அந்த மருந்து மூலியமா அடிக்கும் ஆர்க்ல. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிளெயின் ராடு. இதை ஹீட் பண்ணி இதை வந்து உருக்கி அதுலயே ஒட்ட வைக்க போறோம். கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே என் தப்பு. சரியா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராடு யூஸ் பண்றோம். வேற ஏதாவது டவுட் இருக்கா சொல்லு. நான் கேக்குறேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. திரும்பவுமா? கேளு. மிஷினை பத்தி சொன்ன, அந்த கம்பியை பத்தி சொன்ன, இதை பத்தி சொன்ன, கீழே ஒண்ணு வச்சிருக்கிய, அது என்னன்னு சொல்லவே இல்லை எனக்கு. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு இந்த ஆஸ்பத்திரி யூஸ் பண்ற மாதிரி இருக்க. இது ஆஸ்பத்திரியில யூஸ் பண்றதுலாம் ஆக்சிஜன், ஓகேவா? இதுக்கு பேர் வந்து ஆர்கான். இதோட ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இதோட சிலிண்டர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும்.
பேசாம உனக்கு காலை கடிக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அது வேற கலர்ல இருக்கும், ப்ளூ கலர். கருப்பு கலர் பெருசா இருக்கும். யா அதான் ஓகேவா. இதுக்கு பேர் தான் வந்து ஆர்கான் சிலிண்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிக் வெல்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குமே ஒரு கேஸ் இருக்கும். ஸோ டிக்குக்கு ஒரு கேஸு, மிக்குக்கு ஒரு கேஸு, ஸோ ஒரு பொருளை கட் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு ஒரு கேஸு. இந்த கேஸை பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் கேஸுன்னு கேளுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் போடுறேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அது மட்டும் இல்லை, அவனை மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் கேட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதையும் அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும்.